தெரியும், மாண்புமிகு மறைந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் தான் நேரலை பண்ணி நீதிமன்றத்தில் என்ன செய்தாங்க, வழக்கு தொடுத்தாங்க. அது எல்லாருக்கும் நினைவு இருக்காது, மறந்து போச்சார், நினைவு இருக்குதான். அப்போது ஆளுங்கட்சியாக இருந்தது யாரு, ஆர்.என். ரவி அவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 174(1) கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை வருகிற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூட்டியுள்ளார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி 176(1) கீழ் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அன்றைய தினம் காலை 10 மணிக்கு கூட இருக்கின்ற சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்துகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினையும் 20ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கையினையும் 2023-24ஆம் ஆண்டுக்கான நம்முடைய கூடுதல் செலவுக்கான நிதியினையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துள்ளார். நான் சொன்ன 3 வருது. பிஎஸ்சி கமிட்டி தான். இப்போ ஆளுநர் உரைக்கான காப்பி எல்லாம் தயாரித்து அனுப்பிட்டீங்களா சார்? அது என்ன நிலவரம்? அது யார் வேலை சொல்லுங்க, நீங்க அரசு வேலை. அரசு அந்த பணியை கரெக்டாக செய்யுது. அதுக்கான இதுதான் போயிருக்கா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நம்மளால ஒன்று தான் சட்டப்பேரவை தலைவர்னாலே அரசாலேயோ எந்த சர்ச்சையும் வரல. நல்லா இருக்கும் இந்த வருஷம். இல்லை சர்ச்சை நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. நீதிமன்றம் சட்டப்பேரவையோ சட்டப்பேரவை தலைவரையோ கட்டுப்படுத்தாதுங்கிறது உங்களுக்கு இப்போ நீதிமன்றத்தில் போய் அவங்க கேட்கறது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அது வேற சமாச்சாரம். ஆனால் சட்டப்பேரவைக்குள்ள ஒரு உறுப்பினரை இங்கே அமர வைக்கணுங்கிறது முழு உரிமையும் சட்டப்பேரவை தலைவருக்கு தான் உண்டுன்னு சொல்லி நானும் சொல்றேன். இதுக்கு முன்னால் இருந்த மாண்புமிகு சபாநாயகர் தனபால் அவர்களும் அந்த சட்டமன்றத்திலேயே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். அது உங்களுக்கு பல முறை நம்ம அதை சொல்லியாச்சு, திரும்பவும் அதை நினைவுபடுத்த வேண்டியது நினைக்கிறேன். சரிங்களா?